ஸ்டான்லி மருத்துவமனையில தொடர்ந்து லஞ்சம் வாங்கதான் குற்றச்சாட்டு வருது. சார் தொடர்ந்து வந்து பிரேத பரிசோதனை பண்றதுக்கும் லஞ்சம் வாங்குறது சொல்லி தகவல் விட்டாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அது எல்லாத்துக்கும் தெரியும். சரியான தலைமை, நான் திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தலைமை சரியா இருந்தா கீழே இருக்கிற அனைத்து ஊழியர்களும் சரியாக இருப்பாங்க. படிப்படியா பாருங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் கண்டிப்பாக இருக்காது. பாத்தீங்கன்னா அங்கங்க கழிவு நீர்லாம் நிறைய தேங்கிட்டு இருக்கு. இல்ல அந்த பிரச்சனை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதாவது இந்த கழிவுநீர் பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கு. ஒவ்வொன்றா நாங்க சரி செஞ்சுட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா 60 வருஷமா சரி செய்யாம இருக்காங்க. ஒரு பிளானிங் இல்லாம, திட்டமிடல் இல்லாம இந்த மாதிரி பில்டிங் கட்டிட்டு அதுக்கான வடிகால் வசதி எல்லாம் செய்யாம இருந்தனாலதான் அது பிரச்சனை. ஒவ்வொன்றா படிப்படியா செஞ்சுட்டு. நன்றி. கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக சார் நாங்க இந்த கேள்வியாவே கேட்கிறோம். இல்ல கண்டிப்பா இதனால ஒரு மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் நான் செய்தியாளர்கள் வந்து வேலை செய்யல. பாக்குறீங்களா? ஆய்வு எதனா பண்ண போறீங்களா? இல்ல ஸ்டான்லில நான் முன்னாடியே போன வாரமே நான் ஆய்வு பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? சரி தொகுதி எம்எல்ஏ அடிக்கடி கண்காணிக்க சொல்லி பொதுமக்கள் சார்பா ஒரு கண்டிப்பா நன்றி. தேங்க்யூ சார்.